கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன அப்படியா? செல்லம்மா கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. ஐயோ, என்னது இது எனக்கு தெரியாம. வணக்கம் சங்கர்னா சொல்லியிருக்காங்க. பாட்டை படிக்கணும், வாசிக்க கூடாது தாயே. சரி, எனக்கு பிடிச்ச பாட்டு இப்போ நான் ஒன்று பாடுவேன், பாட்டு கேட்டுட்டு போங்க. என்னை தாலாட்டும் சங்கீதம். கொட்டேட்டம்மா இருங்க முருகா, கிளம்பிட்டீங்களா? கேர்ஸ்மா எழுதுங்க. தர்மதுரை சகு, நான் நலம், நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறீர்களா? சாப்பிட்டீங்களா? சங்கரன் சொல்லியிருக்காங்க. குணாண்ணா அந்த பாட்டு எழுதுங்க குணாண்ணா. கேஆர் சிம்மாலா சங்கர்னா ரெண்டு, சரி கேஆர் சிம்மா இல்லைன்னா குணாண்ணா 2 பேர்த்துல ஏதாவது ஒருத்தவங்க எழுதுங்க. முருகா அடுத்த பத்தியும் எழுதிருங்க. கட் பண்ணிட்டு திரும்பி லைவ் வருவோமா? என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, உன்னை மலை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா. அடுத்தது எழுதலையா கேஆர்சி? உன்னை நான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. இருங்க அடுத்தடுத்த பற்றி ஃபுல்லாகவே பாடுவேன். ரொம்ப சிம்பிள் வழி. பணம் இருந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை உங்கள் மனதுக்குள்ளே எண்ணுங்கள். ஒவ்வொரு முறை பணம் கொடுத்து செலவு பண்ணும்போது மகிழ்ச்சியாக செலவு பண்ணுங்க. ஓ சரி சரி விக்கியண்ணா, சரி விக்கியண்ணா. அந்த மாதிரி நம்ம எப்போவுமே பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். சரிண்ணா சரிண்ணா. ஹாய் அக்கா, வாங்க சிவகுமார் வணக்கம். ஹாய் சிவகுமார் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? வாருங்கள் சகோ வணக்கம். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம். மனதுக்குள் மனங்களும் அவர் குணங்களும் ஒரு சில நேரம் தடமாறலாம். இலக்கணம் பிழையாகலாம். எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். விரல்கள் தாண்டி வளர்ந்து தாண்டி வளர்ந்து கண்டு நலம் வாழ. ஓகே ஓகே. ஓ அந்த மாதிரி பாட்டா இது? ஐயோ கிஷோரை நான் சத்தியமாக எனக்கு தெரியாது. குணா சகோ வணக்கம், ஊட்டி கிளம்ப சொல்லியிருக்காங்க. லைக் 29 ரொம்ப சிவகுமார்மா. சிவகுமார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தங்க பிள்ளை. அன்பே நான் இருந்தேன் வெள்ளை காகிதமாய், என்னில் நீ வந்தாய் பேசும் ஓவியமாய், தீபம் நீ என்றால் அதில் நானே திரியாகிறேன், தீப திரியாகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. ஓகே, இந்த பாடல் வரிகள் வரி நலம் வாழ. ஓ அப்படியா கிஷோர், நான் சத்தியமாக அந்த பாட்டு எனக்கு தெரியாது அண்ணா. உனக்கு இவ்வளோ பாட்டு தெரிஞ்சிருக்கு. தினமும் காலை எழும்போது அன்று உங்களுக்கு பணம் வரும் என்று நம்புங்கள். அதிகமாக எல்லோருக்கும் நன்றி கூறுங்கள். பணத்தை அதிகமாக செலவு செய்யுங்கள். நேர் வழியில் செலவு செய்யுங்கள். கண்டபடியாக அது உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு வரும். ஓ சரி சரி சரி. சூப்பர் விக்கியண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விக்கியண்ணா. என்னண்ணா விக்கியண்ணா சாப்பிட்டீங்க? சிஸ்டர் எதுக்கு எடுத்தாலும் கையை தூக்காதீங்க சிஸ்டர். கையை தூக்கினா கையை தூக்கவே இல்லையே. ஹாயம்மா வாங்க வணக்கம். சுசீந்திரன் ஹாயம்மா. கையை தூக்கலம்மா, இது வந்து மேலே தள்ளிக்கிட்டே இருக்கேன். சுசீந்திரன் சகோ வாருங்கள் வணக்கம் தம்பி. நல்லா இருக்கியா சாமி? சாப்பிட்டே தங்கம். பேசாமல் பாட்டு பாடுவதற்கு போகலாம் சிஸ்டர். நல்லா பாடுகிறீர்கள் சங்கரண்ணா. பொய் தானே? உண்மையா? பாசம் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன் கிஷோரண்ணா, சாப்பிட்டுட்டேன். சிவகுமார் அழகான காட்டு. ஓ அடுத்த பத்தியா? முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய், மறுநாள் பார்க்கையிலே மரமாய் மாறிவிட்டாய். அதானே? மரமாய் மாறிவிட்டாய். நாடி துடிப்போடு நடமாடி நீ வாழ்கிறாய், நெஞ்சில் நீ வாழ்கிறாய். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. நானும் விக்கியும் அவளும் நானும் வந்து இந்த லைன் தான் நாங்கள் நிறைய தடவை பாடுவோம், அடிக்கடி பாடிட்டே இருப்போம். முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாலே நான் பாடுவேன், அல்லது அவள் பாடுவா. மறுநாள் பார்க்கையிலே மரமாய் மாறிவிட்டாய். இந்த 2 லைன் மட்டும் அடிக்கடி பாடிட்டே இருப்போம் நானும் விக்கியும். ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் இது. நான் ஏழை, எனக்கு என்னிடம் பணம் இல்லை என்ற எதிர்மறையான எண்ணங்களை விட்டு ஒழியுங்கள். பணம் வந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ அந்த மகிழ்ச்சி